ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காட்டுறது வெள்ளரிக்காய் கூட்டு. இந்த வெள்ளரிக்காய் கூட்டை எப்படி செய்யலாம்? இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் நேரத்துக்கு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு 2 பல் பூண்டை தட்டி போட்டு அது நல்லா வதக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நம்ம ஒரு 3 வெள்ளரிக்காவை வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். இதில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கணும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளவும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். நல்லா கொதி வந்தோடனே போதும். ரொம்ப தண்ணிலாம் விட வேண்டாம். அந்த தேங்காய் அரைச்ச ஜார் கழுவின தண்ணி இருந்தாலே போதும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச வெள்ளரிக்காவை, தோலை சீவி நல்லா வெட்டி வச்ச வெள்ளரிக்காவை இதில் சேர்த்து நல்லா பெரட்டினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு மேற்கொண்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. நம்ம சுவையான சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.